ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீக் கிறிஸ்மஸ் வருது. டிசம்பர் 25 உங்க வீட்ல கேக் இருக்கும். உங்க வீட்ல ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிக்கு மேரி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல சடனா உங்க வீட்டு கதவ சோல்ஜர்ஸ் தட்டுறாங்க. உங்க வீட்டு கேக்க சீஸ் பண்றாங்க. உங்க ட்ரீய உடைக்கிறாங்க. உங்க மேல கேஸ் போட்டு ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. என்னடா இவன் சாபம் விடுறான்னு யோசிக்காதீங்க. நான் உங்கள சொல்லல. இது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரிய தான் நான் இப்போ சொல்லப் போறேன். இது வெறும் ஃபியூச்சரிட்டிக் டிஸ்டோபியன் மூவி கிடையாது. இது இங்கிலாந்துல நடந்த உண்மையான ஹிஸ்ட்ரி. 1644 இருந்து 1660 வரைக்கும் இங்கிலாந்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது ஒரு பயங்கரமான குற்றம். கேக் சாப்பிட்றீங்களா ஜெயிலு, சர்ச்சுக்கு போறீங்களா ஃபைனு, ஹாலிடே எடுத்து வீட்டில் இருக்கீங்களா பனிஷ்மெண்ட்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி கிரைமா மாறுச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜியன் என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனுக்கு முன்னாடி இங்கிலாந்துல கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ நம்ம பார்க்குற மாதிரி வெறும் ஒரு நாள் செலிப்ரேஷன் இல்லை, அது 12 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். டிசம்பர் 25லேருந்து ஜான்வரி 6 வரைக்கும் கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல் தான். கிறிஸ்மஸ்னாலே ஒரு பெரிய விருந்து, ட்ரிங்கிங்கு, டான்ஸிங்கு, கேம்பிளிங்கு, இதுதான் அன்னைக்கு இருந்த ஸ்டைலு. கிறிஸ்மஸ்னு வந்தாலே லார்ட் ஆஃப் மிஸ்ரூல்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தான் அந்த 12 டேஸ்க்கு கிங்கு. பணக்காரங்க ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். சர்ச்சுக்குள்ளே கூட பிளேஸ் அண்ட் ட்ராமாஸ் நடக்கும். இன் ஷார்ட், கிறிஸ்மஸ் ஒரு ரொம்ப சத்தமாக எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. ஆனால் இந்த என்ஜாய்மெண்ட் ஒரு குரூப்புக்கு பாவமாக தெரிஞ்சது. இப்போ நம்ம மெயில் வில்லன்ஸ் பியூரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆனால் அவங்க லாஜிக் படி அவங்க தான் ஹீரோ. இவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனால் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு குரூப்பு. இவங்க பிலீஃப் என்னன்னா, ரிலீஜியன்ஸை சுத்தப்படுத்த வந்தவங்க நாங்கள் தான், பைபிளில் இல்லாத எதையும் செய்யக்கூடாது. அவங்க கிறிஸ்மஸை செக் பண்ணி பார்க்குறாங்க, பைபிளில் ஏதாவது டிசம்பர் 25 டேட் இருக்கான்னு. இல்லை. பைபிளில் ஏதாவது கேக் சாப்பிட சொல்லியிருக்கா? இல்லை. அப்போ அதை பண்ணக்கூடாது. முக்கியமாக என்ஜாய்மெண்ட் பண்ணால் கடவுள்கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி. ஃபெஸ்டிவலுன்றது ஒரு சாத்தானோட வலை. காடா ஒர்ஷிப் பண்ண சைலன்ஸ் வேணும், சஃபரிங் வேணும், உங்கள் பாடியை நீங்கள் வருத்திக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவங்க தான் பியூரிட்டன்ஸ். முதல்ல அவங்களுக்கு டிசம்பர் 25 மேலேயே நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆடு மேய்க்கிறவங்க புல்வெளியில் இருந்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. ஆனால் டிசம்பரில் இங்கிலாண்டில் இல்லை இஸ்ரேல்லையோ குளிர் தாங்க முடியாது. ஸோ ஷெப்பர்ட்ஸ் அங்கே இருக்க முடியாது. டிசம்பர் 17 to 25 ரோமன்ஸோட வின்டர் ஃபெஸ்டிவல் சீசன். டிசம்பர் 25ல ரோமனோட கடவுள் மித்ராஸோட பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. அதை கிறிஸ்டியன்ஸ் பார்த்து தங்களோட மதத்துலையும் வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு ஒரு தியரி பியூரிட்டன்ஸ் பரப்புனாங்க. இது உண்மையே இல்லையோ, ஆனால் இதை தான் அவங்க ஒரு பெரிய வெப்பனை யூஸ் பண்ணாங்க. இதை கிறிஸ்மஸ்னு சொல்லக்கூடாது, சாட்டன்ஸ் மாஸ் இல்லை டெவில்ஸ் மாஸ்னு கூப்பிடணும்னு சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கிறிஸ்மஸ் டைமில் நடக்கிற முக்கியமான சோஷியல் டிசார்டர். லார்ட் ஆஃப் மிஸ்ரூல்னு ஒருத்தரை போட்டால் மக்கள் ரொம்ப ரவுடியாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஹெவி ட்ரிங்க்கு, கேம்பிளிங்கு, தப்பான உறவுகள். பியூரிட்டன்ஸ்க்கு டிசார்டர்னாலே பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல். காட்லி சொசைட்டினா டிசிப்ளினாக இருக்கணும். இவங்க ஒரு மாரல் போலீஸாகவே மாறினாங்க. தேட்டரை பேன் பண்ணாங்க, ட்ரெஸ் கோட் கொண்டு வந்தாங்க, அண்டு ஃபைனலாக மக்கள் நம்மன கிறிஸ்மஸையும் தூக்குனாங்க. இது வெறும் ரிலிஜியன் இல்லை, இட் வாஸ் பவர். இவங்க கண்ட்ரோலில் தான் இங்கிலாந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் இருந்துச்சு. இது எப்படின்னு பார்ப்போம். 1644 இங்கிலாண்டில் ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர் நடந்தது. பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் நடுவில் வார். இந்த டைமில் பார்லிமெண்ட்டில் இருக்க பியூரிட்டன்ஸ்க்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. அது வரைக்கும் கிறிஸ்மஸை பேன் பண்ணணும்னு பேம்ப்ளெட் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ அந்த பவரை யூஸ் பண்ணி டிசம்பர் 19 1644 ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. இது இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியே மாற்றுற ஒரு கருப்பு சட்டம். இங்கே நேச்சரா இல்லை கோ இன்சிடென்ட்ஸான்னு தெரியல, ஒரு பெரிய ட்ராப் வச்சது. பியூரிட்டன்ஸ் பார்லிமெண்ட்டில் முன்னாடியே ஒரு லா வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மாதத்தோட லாஸ்ட் ஃப்ரைடேவும் ஃபாஸ்டிங் டேன்னு சொன்னாங்க. 1644 டிசம்பரோட லாஸ்ட் வெட்னஸ்டே, அதாவது கரெக்டாக டிசம்பர் 25 வந்தது. பியூரிட்டன்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷன் படி ஃபாஸ்ட் பண்ணணும், ஸோ கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு ஒரு கேட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு கிறிஸ்மஸ்க்கு ஹாலிடே கிடையாதுன்னு பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12 நாள் ஃபெஸ்டிவல் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணப்படுது. அவங்களுக்கு டெத் ஆஃப் ஹோலிடேன்னு கூட சொல்லலாம். சர்ச்சோட கதவுகள் மூடப்படுது. அங்கே எதுவும் கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது. ஷாப்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஓப்பனில் இருக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் நாட்டு கவர்மெண்ட் சடனாக தீபாவளிக்கு ஹாலிடே இல்லை, அந்த நாளுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே ஷாக் தான் இங்கிலாந்து மக்களுக்கும் ஆச்சு. ஆனால் இது ஆரம்பம் தான்.
இந்த பேனை என்ஃபோர்ஸ் பண்ண சோல்ஜர்ஸை வீதி வீதியாக அனுப்புகிறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் வீடு வீடாக போய் செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் மின்ஸ் பை, அதாவது ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக் வாசனை வருதா? அப்படி வந்தால் உடனே கதவை உடச்சி உள்ளே போவாங்க. ஓவனில் இருக்க கேக் இருந்தால் அதை பிடுங்கிட்டு போவாங்க. ஹிஸ்ட்ரியில் இதை ஃபுட் போலீஸ்னு சொன்னாங்க. மக்களும் இதை மீறியும் கேக் சாப்பிட்றது மூலயமா ரெபிலியன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் வீட்டில் என்ன கேக் பேக் பண்ணணும்னு கவர்மெண்ட் எப்படி சொல்ல முடியும்? இப்படி கிறிஸ்மஸ் ஃபுட் வெறும் சாப்பாடாக இல்லாமல் அது ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடமாக மாறிடுச்சு. நீங்கள் இங்கிலாந்து ஹிஸ்ட்ரியில் கிறிஸ்மஸ் பேன் பற்றி சர்ச் பண்ணால் முதல்ல வர பேர் ஆலிவர் க்ராம்வெல். ஹிஸ்ட்ரியில் இவர் ஒரு கிரின்ச் மாதிரி தான் பார்த்தாங்க. கிரின்ச்னா எப்பயுமே யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காத ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த மாதிரி தான் இவரும். ஆனால் உண்மையிலே கிறிஸ்டியன்ஸ் இவர் பர்சனலாக எதிர்த்தாரா? இல்லை இவர் ஒரு பெரிய சிஸ்டமோட ஹெட்டாக மட்டும் இருந்தாரா? உண்மையிலே குரோம்வெல் ஒரு எக்ஸ்ட்ரீம் பியூரிட்டன். அவருக்கு லைஃப்னாலே டியூட்டி ப்ரேயர் தான். அவர் நம்பின ஒரு விஷயம், ஹாப்பி பீப்புள் ஆர் கேர்லெஸ் பீப்புள். அவரோட லாஜிக் படி மக்கள் எப்பயும் கொண்டாட்டத்தில் இருந்தால் அவங்க கடவுளையும் அவங்க பொறப்பையும் மறந்துடுவாங்க. குரோம்வெல்க்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் பேன் ஆயிடுச்சு. ஆனால் அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணது குரோம்வெல் தான். அவர் லார்ட் ப்ரொடெக்டர் ஆன அப்புறம் கிறிஸ்மஸ் பேன் வெறும் லாவா இல்லை, அது அவரோட பர்சனல் மிஷனாக மாறிடுச்சு. காட்லி ரிஃபார்மேஷன் கொண்டு வரணும்னா இந்த பாப்பிஸ்ட் கேத்தோலிக் ஃபெஸ்டிவல் எல்லாம் வெளியே அனுப்பணும்னு நம்பினார். குரோம்வெல் காலத்தில் இங்கிலாந்து ஒரு மிலிட்ரி ஸ்டேட்டாக மாறிடுச்சு. அவர் மேஜர் ஜென்ரல்னு ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணுறாரு. இவங்க வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாரல் போலீசிங் பண்ணுறது. சண்டேயில் நீங்கள் சிரித்து பேசிட்டு போனால் ஃபைனு, கிறிஸ்மஸில் ஓவனில் கேக் இருந்தால் அரெஸ்ட்டு, தியேட்டரில் ட்ராமா நடந்தால் அந்த பில்டிங்கே உடைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சோல்ஜர்ஸ் எப்பயுமே நிற்பாங்க. நீங்கள் எப்போ சிரிப்பீங்க, நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குரோம்வெல் நம்பினது ஃபியர் ஆஃப் லா தான் லவ் ஆஃப் காடுக்கு கொண்டு போகும். இது மக்களுக்குள்ள பயங்கரமான ப்ரெஷரை கொண்டு வந்துச்சு. எல்லாரும் குரோம்வெல்லுக்கு மக்களை கஷ்டப்படுத்துறதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ப்ளஷர் இருக்குன்னு நம்பினாங்க. ஆனால் அவர் நம்பினது இந்த கொண்டாட்டம் எல்லாம் மக்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால அவர் கண்ணுக்கு மட்டும் அவர் ஒரு ஹீரோவாக மக்களை காப்பாற்றுறவராக தெரிஞ்சிருக்காரு. அவங்களோட முடியை குறைக்க சொன்னார், சிம்பிளாக டார்க் கிளாத் மட்டும் தான் போடணும்னு சொன்னார். அதனால அந்த 16 வருஷம் இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியில் ஒரு இருண்ட காலமாக மாறிடுச்சு. மியூசிக் கிடையாது, கேக் கிடையாது, கலர்ஸ் கிடையாது, ஒன்லி குரோம்வெல் அண்ட் இஸ் அயன் ரூல். எவ்வளோ பெரிய டிக்டேட்டராக இருந்தாலும், எவ்வளோ இரும்பு கரம் வச்சு ஆட்சி செஞ்சாலும் மக்களோட சந்தோஷத்தை ரொம்ப நாள் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. குரோம்வெல்லும் அவரோட மேஜர் ஜென்ரல்ஸும் நம்பினது மக்கள் பயப்படுறாங்கன்னு. ஆனால் ரியாலிட்டியில் நடந்தது வேற. 1640s அங்கங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும் சாப்பாடுக்காக நடந்த சண்டை இல்லை, இது ஃப்ரீடம் ஆஃப் கல்ச்சருக்காக நடந்த போராட்டம். யோசிச்சு பாருங்க, கேட்டர்பெரி சிட்டியில் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஷாப்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கணும்னு. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க? குரூப்பாக வந்து கடையை திறந்து வச்சுருக்கவங்கள அடித்து மூட வச்சாங்க. ஸ்ட்ரீட்ஸில் ஃபார் காட் கிங் சார்லஸ் அண்ட் கிறிஸ்மஸ்னு ஸ்லோகன் சொல்லி போராடினாங்க. அது எதிர்த்து சோல்ஜர்ஸ் வந்து தடுக்க பார்த்தப்போ மக்கள் திரும்ப அடித்தாங்க. இந்த ரியாட் எவ்வளோ பெருசுனா, அந்த சிட்டி கண்ட்ரோல் மொத்தமும் மக்கள்கிட்ட போயிடுச்சு. இது இங்கிலாந்து முழுக்க ஒரு மெசேஜை பரப்புது. நீங்கள் லால கிறிஸ்மஸ் அழிக்கலாம், ஆனால் மக்கள் மனசுல இருந்து அழிக்க முடியாது. ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு அமைதியான சீக்ரெட் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம அண்டர் கிரவுண்ட் கிறிஸ்மஸ்னு சொல்லலாம். மக்கள் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரியுமா? கர்டென்ஸ் க்ளோஸ் பண்ணி வீட்டு ஜன்னல் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. வெளியில் ஒரு சின்ன லைட்டு கூட தெரியக்கூடாது. வெளியில் சத்தம் கேட்டுறக்கூடாதுன்னு காது பக்கத்தில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை ஸ்ட்ரீட்டில் வச்சா ஃபைன் போடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாமல் கிச்சனுக்குள்ளே வச்சாங்க. பாதிரியார்கள்லாம் வேஷத்தை மறைச்சு நைட்டு போய் எல்லார் வீட்லேயும் ப்ரேயர் பண்ணாங்க. இதுதான் உண்மையான ஃபெய்த்து. டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் மக்கள் அந்த கொண்டாட்டத்தை விடலை. இந்த பேன் தான் கிறிஸ்மஸை ஒரு சோஷியல் ஈவெண்ட்ல இருந்து டீப் பர்சனல் எமோஷனாக மாற்றிடுச்சு. இந்த டைமில் தான் ஹோலி ஐவி ரொம்ப முக்கியமான சிம்பிளாக மாறிடுச்சு. இந்த செடி வீட்டு வாசலில் வச்சாதான் நான் இன்னும் கிறிஸ்மஸை நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். சோல்ஜர்ஸ் வந்து தூக்கி போடுவாங்க, ஆனால் மக்கள் திரும்ப திரும்ப வச்சாங்க. இங்கிலாந்து ஹிஸ்ட்ரியில் இது ஒரு யூனிக் பீரியட். கவர்மெண்ட் ரூல்ஸுக்கும் மக்களோட ட்ரெடிஷனுக்கும் நடுவில் நடந்த ஒரு சைலண்ட் வார் கிட்டத்தட்ட 16 வருஷம் நீடிச்சது. இந்த 16 வருஷத்துல தான் சீக்ரெட் கிறிஸ்மஸ் ஒரு லெகசியாக மாறிடுச்சு. குரோம்வெல் செத்துட்ட அப்புறம் மக்களுக்கு பியூரிட்டன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. கிங் சார்லஸ் டூ திரும்ப இங்கிலாந்துக்கு வந்தார். அவர் வந்த உடனே பண்ண முதல் விஷயம் பியூரிட்டன்ஸ் லாவை செல்லாமாக்குனது. கிறிஸ்மஸ் மறுபடியும் லீகல் ஆயிடுச்சு. இங்கிலாந்து முழுக்க சர்ச் பெல் ரிங் ஆச்சு. மக்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கேக் சாப்பிட்டு கொண்டாடினாங்க. 16 வருஷம் மக்கள் கிட்ட இருந்து திருடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் திரும்ப அவங்க கிட்டே வந்துருச்சு.
நீங்கலாம் நினைக்கலாம், அதான் பேன்லாம் முடிஞ்சிருச்சே அப்புறம் என்னன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 16 வருஷம் பிளாங்க் அவுட் தான் நம்ம இப்ப கொண்டாடுற மாடர்ன் கிறிஸ்மஸ உருவாக்கியிருக்கு. அது எப்படி? பியூரிட்டன்ஸோட கோல் கிறிஸ்மஸ அழிக்கணும்னு இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? அவங்க அந்த ஃபெஸ்டிவல் இன்னும் டீப்பா, இன்னும் பெர்சனலா மாத்திட்டாங்க. பேன்க்கு முன்னாடி கிறிஸ்மஸ்னா அது ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவல். மக்கள் ஸ்ட்ரீட்ல வந்து கூட்டமா குடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சத்தமா கத்திக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இருக்க நியூ இயர் கல்ச்சர் மாரி. ஆனா 16 வருஷம் கடுமையான பேன் இருந்தனால, மக்கள் சீக்ரெட்டா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சீக்ரெட் செலிப்ரேஷன்னா ஸ்ட்ரீட்ல பண்ண முடியாது. அதனால வீட்ல ஃபேமிலியோட மட்டும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்ப நம்ம கொண்டாடுற பிரைவேட் கிறிஸ்மஸ் கல்ச்சருக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. பேன்க்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ஒரு கிட்ஸுக்கும், டூகெதர்னஸ்க்கும் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அது ஒரு அடல்ட் ஓரியன்டல் ரஃப் ஃபெஸ்டிவலா இருந்துச்சு. ஆனா, அந்த பேன் டைம்ல குழந்தைங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த ட்ரெடிஷன சொல்லிக் குடுத்து, சீக்ரெட்டா ட்ரீட்ஸ் அண்ட் கிஃப்ட் குடுத்து புரொடெக்ட் பண்ணாங்க. இது மெல்ல மெல்ல கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி டுகெதர்னஸ்ன்னு ஒரு எமோஷனல் ஆங்கிள் உருவாக்கிடுச்சு. 19th செஞ்சுரியில சார்லஸ் டிக்கன்ஸே எழுதின எ கிறிஸ்மஸ் கரோல் அண்ட் குயின் விக்டோரியாவோட ஸ்ட்ரீட் ட்ரெடிஷன் எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த ஹோம் சென்டர்டு கிறிஸ்மஸ் சீட பியூரிட்டன் பேண்ட் தான் துவங்கி வச்சது. ஃபைனலா இந்த பேண்ட் மக்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. கிறிஸ்மஸ்னு சொல்றது வெறும் டிசம்பர் 25ன்னு ஒரு டேட் இல்ல. அது மனசுக்குள்ள இருக்க ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். பியூரிட்டன்ஸ் டேட் அழிக்க பார்த்தாங்க. ஆனா மக்கள் அந்த ஸ்பிரிட்ட அண்டர் கிரவுண்ட்ல காப்பாத்துனாங்க. இந்த கிறிஸ்மஸ் மூலியமா நம்ம ஒண்ணு கத்துக்கலாம். லாஸ் கேன் கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன் பட் தே கேன்ட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன். இங்கிலாந்துல இந்த டார்க் சாப்டர் உலகத்துக்குமே ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுத்துச்சு. கல்ச்சரை ஃபோர்ஸ் பண்ணி அழிக்க முடியாது. ஆனா அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் திரும்ப வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை. ஹாப்பி கிறிஸ்மஸ்.